இன்று நம்மளோட துரசிங் தோழர் உள்ளார். தமிழக அரசியல் குறித்து கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ வந்து இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா? ஏன்னா இப்போ வந்து வருகின்ற தேர்தல் இன்னும் வந்து 2 மாதம் தான் வந்து இருக்கு. இது எத்தனை முனை போட்டின்னு பார்க்கலாம். இல்ல 4 முனை போட்டின்னு இப்போ வந்து உறுதியா இருக்கு. கடைசி நேரத்துல என்ன நடக்கலாம் சொல்ல முடியாது. 4 முனை போட்டினா அதுக்கு யாருக்கா இருக்கு தோழர்? 4 முனை. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக பிஜேபி கூட்டணி, அடுத்தது தாவேகா, அடுத்தது சீமான் ஏற்கனவே ஒரு 8% ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா? அதனால அவர் வந்து 4 முனை போட்டி தான் இருக்குதுன்றது. அதாவது இப்போ விஜய்க்கு வந்து கூட்டணி சார்ந்த சப்போர்ட்டு பெருமளவு இல்லையோ. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு இணையாக வந்து ஒரு அணியாக போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா டிஎம்கே, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்க ஒரு அணியாக வந்து ஆகிட்டாங்க. இப்போ வந்து அனாதைக்கப்பட்டாரா விஜய்? ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமங்கிறாரு. அப்படி இருந்தால் அவரால் ஜெயிக்க முடியுமா தமிழக அரசில்? எப்படி தொட்டு பார்க்குறீங்க? அதாவது அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உறுதியாக சில சீட்டுகளை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து எவ்வளவு ஜெயிக்காம இருக்கும் இல்ல, அவங்க ஒருத்தரும் தங்களுடைய கூட்டணிக்கா வந்து இவங்க 2 பேர்கிட்ட போறாங்கன்னா, ஒண்ணு பிஜேபி கூட்டணியில மிரட்டி பணம் கொடுத்து அங்க வந்து போறாங்க. அதுதான் வந்து அங்க மெயின். இருந்தாலும் அவங்களுக்கு சில தொகுதிகள்ல வந்து கொஞ்சம் அதிமுக ஓட்டு வந்தாலே அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான். போன வாட்டி ஜெயிச்சாங்க இல்லையா? ஆளுக்கு 3 சீட்டு, 2 சீட்டு, 1 சீட்டு, அதெல்லாம் அப்படிதான். அதே போலதான் திமுக கூட்டணியில இருக்கிறவங்க கட்டாயம் வந்து அவங்க நிக்கக்கூடிய தொகுதிகள்ல கணிசமா ஜெயிக்க முடியும் திமுக. அதனாலதான் தாவேகா இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்றது உறுதியா தெரியாததுனால அவங்க வந்து இது பண்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகா கட்டாயம் 15%, குறைந்தபட்சம் 15% ஓட்டுவாங்க. ஏன்னா விஜயகாந்த்னு ஒரு தேர்ட் ஃபோர்ஸா இருக்கும் போதெல்லாம் அந்த ஓட்டு வாங்கினது மூப்பனார் வாங்கியிருக்காரு, விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு கூடுதலா கூட ஒரு இது இருக்குது, அந்த இளையவர்களுடைய இது வந்து இருக்கு. இப்போ ஒரு மிடில் ஏஜ் பெண்கள் கூட ஆதரிக்கிறாங்க ஓட்டாவே. அதாவது வெறும் கூட்டம் மட்டும் இல்லை, பேட்டி காண்றாங்க இல்லையா? அப்ப பேட்டி காணும்போது நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்ற கூட சொல்றாங்க. அதுதான் வந்து முக்கியம். அது கிட்டத்தட்ட நேற்று வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து கட்டாயம் வந்து இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து கிறித்துவர்களை ஏன்னா அவங்க தான் பேக் பண்றாங்க. கிறித்துவ முதலாளிகள் வந்து முக்கியமாக பேக் பண்றாங்க. அது ஒரு செக்ஷன் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து நகரம் சார்ந்த அடித்தட்டு மக்கள் இவங்க வந்து வெறுப்புல இருக்கிறாங்க. இந்த அரசு மேல நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கூலி பிரச்சனைகள் இருந்து, அவங்க குடியிருக்கிற இடத்த வந்து வெளியேற்றதுல இருந்து நிறைய சிக்கல்களை வந்து எல்லா நகரங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அப்ப அந்த நகரம் சார்ந்த அந்த அடித்தட்டு மக்கள் இவங்களும் விஜய்க்கு தான் வந்து வாய்ப்பு அளிக்குது. ஏன்னா முன்ன விஜயகாந்துக்கு போட்ட அதே செக்ஷன் தான் அது. அந்த செக்ஷன் வந்து விஜய்க்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கர் படம் போட்டு அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து தலைவர் இவர்னா செக்ரட்டரி தலித்துகள் கொடுத்து அப்போ ஒரு இது பண்ணார். ஏன்னா அவரை சுற்றி எம்எல்ஏ கொஞ்சம் கல்யாணி அவங்களாம் இருந்ததுனால அம்பேத்கர் படத்தை வந்து கொண்டு போனார் அவங்க குறைந்தபட்சம் கிராமங்களுக்கு. அதாவது தலித் அமைப்புகள் இல்லாமல் வேற இது கொண்டு போனது அவங்க தான். ஆனால் அதை விட இப்போ வந்து கிளியரா அம்பேத்கர் பிறந்தனால எல்லாரும் சேர்ந்து கொண்டாங்க. அதை பார்க்க முடியுது. உண்மையிலேயே வந்து யார் தோழர்? விஜய் சார்ந்த கட்சிங்களா? விஜய் சார்ந்த கட்சியில வேற சாதியினர் வந்து அம்பேத்கர் பிறந்தனால அந்த கட்சியை சேர்ந்தவங்க கொண்டாடுறாங்க. இது வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. அப்படி வந்து கலக்கிறாங்க இளையவர்கள் வந்து ஒரு கலக்கிற தன்மை இருக்குது. உள்ளுக்குள்ள கோஷ்டி இருக்குது, அது வேற. உள்ளுக்குள்ள யார் பொறுப்பு என்ன அந்த கோஷ்டி எல்லா கட்சியில இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா ஒரு கலப்பு வந்து இருக்குது. இந்த இளையவர்கள் மத்தியில், அடித்தட்டு இளையவர்கள் மத்தியில நல்ல கலப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அது ஒரு முக்கியமான விஷயம். விஜய் வந்து அம்பேத்கர் பிறந்தநாள் வரும்போது இல்லை சில லீடர்கள் பிறந்தநாள் வரும்போது ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, இது எப்படி தொடுப்போம்? ஏன்னா வந்து ஒரு லீடர்னா அது மதிக்கும் விதமாக வந்து வெளியே வந்து போடுவாங்க. இது வந்து வீட்டுக்குள்ளேயே போடுறாரு. ஸோ அதையும் தாண்டி அம்பேத்கர் வந்து ஒரு கொள்கை தலைவராக பார்க்குறாரு, ஏற்கிறாரு. ஆனால் ஆணவ கொலைகளை பற்றி விஜய் வந்து பேசாமல் இருக்கிற ஒரு காரணம் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து
இப்போ சமீபத்தில் நடந்த வந்து ஆணவ கொலைகள் அதை பற்றி விஜய் பேசுவார், இல்லை அட்லீஸ்ட் அதை பற்றி மேபி அவரும் ஒரு ஜாதிக்குள்ளே போகிறாரோ, இதை பற்றி பேசினா ஜாதி ஓட்டு வராது அப்படின்னு பார்க்குறாரோ? ஆமா, அது பொது ஓட்டு வந்து வராது அப்படின்னு பாக்குறேன். அப்படின்னு போது அப்போ அம்பேத்கர் கொள்கை முழுமையாக ஏற்கனவே தான் பார்க்கணும். அது பிரச்சனை இல்லை, அவங்க ஏத்துக்கிட்டாங்க கொள்கை, நான் சொல்ல வரல. கீழ்மட்டத்துல என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயம். ஏன்னா உங்களுக்கு கீழ்மட்டத்துல வந்து தலித் அமைப்புகள் எதுவும் தலித்துக்காக போராடுறதே இல்லைங்க, ஆனாலும் ஏத்துக்கிறாங்கல்ல. ஒருவேளை இப்ப ஆதவர்ஜன் சொல்றாருல, ஆதவர்ஜன் சொன்னாரு விசிகாவோட டீம் எல்லாம் இங்க வந்துட்டாங்க அப்படின்றாரு. ஒருவேளை அதுவும் இல்ல, கணிசமா வந்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வந்திருக்காங்க, இங்க இருந்து வந்திருக்காங்க. அதே போல தென் மாவட்டத்துல இருக்கிற சாதி சங்கங்கள்ல இருந்து 2 சாதி சங்கங்கள் தான் வந்திருக்காங்க, சக்திகள் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பண்ணுவோம், நம்ம நிர்வாகிகள்லாம் பாக்குறோம்ல, அது பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அந்த கலப்பெல்லாம் தெரியுது. ஓகே, அதான் இப்போ ஆளும் கட்சி ஒரு விஷயம் நிறைய வந்து பேசுகிறோம், அது இது சில மைனஸாக சொல்கிறோம். ஒரு மாற்றாக வர ஒரு கட்சி, சரி மாற்றான விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு கட்சி வருது, அது வந்து ஒரு நம்பகத்தன்மை ஒன்று வரணும். இல்லை, அந்த நம்பகத்தன்மை வந்து விஜய் கரெக்டாக செயல்படுறாரு. ஏன்னா இப்போ ஜனநாயக படம் வந்தது, ஜனநாயக படத்தை வந்து யார் வந்து அடக்கி வச்சுக்கிறாங்க, யார் வந்து அது முடக்கி வச்சுறான்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசுது, இவங்க தான் அவங்க தான்ட்டு. ஆனால் விஜய் இதனால் வரைக்கும் மௌனம் காக்குறாரு. இப்படி மௌனம் காக்குற தலைவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இங்கே என்ன விஷயம்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய கொள்கை, விஜயோடைய சாதக விஷயம் அப்படின்றது இருந்து இந்த ஓட்டுலாம் கிடையாது, வராது. இவங்க 2 பேர் மேல இருக்கிற வெறுப்பு காலகாலமா வெறுப்பு, பயங்கர வெறுப்பு இருக்கு. புதிய தலைமுறை அவங்களை ஏத்துக்க மாட்டுங்க. வெறும் வந்து அதை இந்த ஆட்சி மட்டும் இல்லைங்க, இந்த சக்திகளை, இந்த சனாதவாதி, அதான் டியூடஸ் படம் நான் சொல்லுவேன், டியூடு படம் மனநிலையில் இருக்கிறவங்க தான் அந்த ஜெஞ்சி. அதுக்காக நம்ம போயிட்டு ஒண்ணுமே தெரியாத ஆளுங்க வந்து ஆட்சி கொடுக்குற மாதிரி ஆயிடும்ல. இப்ப கோபம் இருக்குதா, வெறுப்பு இவங்க சரியா பண்ணலன்ட்டு. அப்ப ஆட்சி அதிகாரத்தை தெரியாம வந்து அடக்குமுறை யாரு பண்றா, யாருக்கு நம்ம வந்து கட்டுப்படுறோம், அந்த தெரியாம அவங்க கிட்ட போய் வந்து ஆட்சி கொடுத்துருவோம். ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்கும். இல்ல, யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆழமாலாம் சிந்திக்கிறது இல்லை. இவங்க 2 பேரும் சரியில்லை, புதுசா வர நமக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா நடிகர் சினிமால நல்லா நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான் போதும். அவங்கள போய் ஆட்டிட்டு அவரு, அதாவது வந்து வீட்லயே வந்து படம் போடுறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ வந்து இதுக்கு போய் சிலைக்கு போய் மாலை போடணும், மக்களை வந்து துயரத்துக்கு வந்து சொல்லணும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. அவ்வளவு சொல்றாங்கல்ல, அந்த பெண்ணே சொல்றாங்கல்ல, குழந்தை சேர்த்து கூட கவலை இல்லை, அண்ணா வரணும், அண்ணா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசுறாங்க. அந்த மனநிலை தான் பிரச்சனை, அந்த சிந்தனை வந்து பிரச்சனை. அந்த சிந்தனை காரணம் என்ன? ஒண்ணு, ஒரு பண்பாட்டு ரீதியான முற்போக்கு விஷயங்களை கொண்டு போகக்கூடிய யாரும் வந்து கொண்டு போகல, மக்கள்கிட்ட, இளையவர்கிட்ட கொண்டு போகல. இன்னொன்னு, அவங்க வாழ்ந்து நிற்கிற, ஏற்கனவே வாழ்ந்து நிற்கிறது கடும் வெறுப்பான ஒரு பிற்போக்குத்தனமான இது இருக்கு. குடும்பமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. ஆனா அவங்களுக்கு மாற்று தெரியல. அது மாற்று வந்து ஏதோ பேய், அதாவது பேய்க்கு பயந்து பிசாசுகிட்ட போற மாதிரி அவங்க வந்து இவங்க கிட்ட போறாங்க. அவரு சுயரூபம் அடுத்தது தெரியும் போது அவங்க அதுல கொஞ்சம் பேர் வந்து கரெக்ட் ஆயிடுவாங்க, மற்றவங்க அவரை விட்டு அடுத்த கட்டம் போவாங்க. எப்படி விஜயகாந்த் போனோம்னா விஜயகாந்த் கிட்ட இருந்து இப்ப இங்க நகர்றாங்க, அது போல வந்து இங்க நகர்வாங்க. அதான் இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் தலைவர் வந்து சினிமால பார்த்த ஆளே வந்து வேணும்னு பாக்குறாங்க, ஆனா களத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஏன்னா இப்ப சமீபத்துக்கு கூட விஜய் ஒரு மேடையில் பேசியிருந்தாரு, என்னன்னா இந்த விஜய் வந்து எதுக்கத்தாலும் வந்து விஜய் வரமாட்டான்ற போது அப்ப அவர் தான் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுல வந்து விஜய் தான், நீங்க போங்க ஓட்டு கேளுங்கன்றாரு. அப்ப இவர் கேட்க மாட்டாரு ஓட்டு. அப்ப இது வந்து ஒரு ஏமாற்றம். அப்ப வந்து ஒரு சினிமா வச்சு இதை ஒரு ஓட் பேங்கா மாத்தணும் பாக்குறாரு. இதுவே ஒரு தப்பான விஷயம் இல்ல. இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு, தனிநபர் பிம்பம் தானே. ஒரு தனிநபர் பிம்பத்தை முன்னிறுத்தி அவரா எல்லாரும் கருதி கொண்டு செயல்பட்டதுன்றது இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு. இன்னொன்னு, நம்ம அமைப்பு அப்படித்தானுங்க, நமக்கு பண்ணையாருக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்கற தன்மை நம்ம கிட்ட உண்டு. பண்ணையார் மகன், அதனால தான் குடும்பங்களுக்கு அரசியல்லாம் ஏன் வருது, பண்ணையார் மகன் அடுத்தது நமக்கு நம்ம கிராமத்துல தானே வாழறோம். தலைமுறையா யார் எதை செய்யறாங்களோ அவன் செய்யறதை ஏத்துக்கிட்ட ஒரு மனப்பான்மை உள்ள சமூகம் நம்ம. அப்போ இது போல ஒரு பிம்பம் வந்து இருக்குதுன்னு சொன்னோன்னா, அந்த பிம்பமா அவர் சொல்லிட்டார், நம்மளே விஜயா சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து உற்சாகம் தான் அடைவாங்க. உற்சாகம் அடைந்து அவங்க இன்னும் வந்து அதை வந்து வேலை செய்வாங்க.
இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் பார்த்துருப்பேன். தொடர்ந்து பார்த்தோன்னா சங்கிகள் போயிட்டு அதில் வந்து இந்து கூடு மலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மதக்கலவரம் தூண்டுவதும் பண்ணுறாங்க. நிறைய தலைவர்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து சொல்கிறாங்க, இது வந்து தப்பு, இது பண்ணக்கூடாதுன்றாங்க. இதை பற்றி கூட வந்து விஜய் பேசாமல் இருக்கிறார், மௌனம் கேட்குறாரு. அதாவது அரசியல் சார்ந்த தலைவர்கள் பேசணும், அதாவது கண்டன அறிக்கையும் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு அரசியல் வந்து ஒரு முதல்வராக வந்து சிஎம்மாக வந்து ஆகணும்னு ஒரு கனவோட இருக்காரு. ஸோ அப்போ இது போன்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறாரு. ஒருவேளை வந்து பிஜேபியிட்ட ஒரு பயந்து இருக்கிறாரோ, ஏன்னா அதன் காரணமாக தான் இப்போ வந்து சிபிஐ விசாரணை போச்சு. சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அடக்குமுறைக்கெலாம் நான் வந்து பயந்து போகிற ஆளா அப்படி சில விஷயம் பேசுகிறாரு. உண்மையாகவே விஜய் வந்து பிஜேபி கண்ட்ரோல் இருக்கிறாரு, பயந்துக்கிறாரு இல்லையத்தோட? இல்லை ஒரு ரெண்டு கட்டால் தன்மை தான் இருக்குது. அப்படி இருந்தால் ஏன் வந்து கூட்டணி வைக்கல? கூட்டணி வைக்க மாட்டார், பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார். அவங்க கொள்கை கிடையாது, அவங்க பேக்ரவுண்டே வேற. அதான் சொல்றேன், ஒரு கிறித்துவ பேக்ரவுண்ட்ல வந்து வராங்க. ஓகே, அந்த பின்னணியில் இருக்கிற முதலாளிகள் அவருக்கு வழிகாட்டுறவங்க அந்த இது அவங்க வந்து அதை வைக்க மாட்டாங்க. அதுல என்ன விஷயம் சொன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் செஞ்சா இதை விட ஓட்டு அதிகம் வாங்குவார். திமுக வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை தான் வாங்குது. இவர் திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ரெண்டையும் முன் வச்சா இவர் வாங்குவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சுய தன்மை கிடையாது. அவருக்கு பின்னணி இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. ஆனா அவரை சுத்தி இருக்கிற வேற அரசியல் லாபிகள் இருக்கு இல்லையா, அது அங்க எத்தனை போய் எப்படின்னா சமரசம் பண்ணணும்னு பாக்குது. அதிகார மையத்தை பத்தின பயம் வந்து எப்பவுமே வந்து விஜய்க்கு இருக்கு. இன்னும் போல்டா எதிர்க்கிற அந்த தன்மைலாம் கிடையாது. ஏற்கனவே சினிமாக்கு ஜெயலலிதா கிட்ட பம்மின்னு போய் நின்னவர் தானே. அது சினிமால தான் 10 பேர் அடிக்கிறதெல்லாம், இங்க வந்து அதெல்லாம் கிடையாது. அந்த தன்மை வந்து பிரச்சனையா இருக்கு. உண்மையிலே பிஜேபி கூட என்ன பண்ணோம்னா, பிஜேபியோட வந்து விஜய் செய்ததுனால பெரிய பலன்லாம் கிடையாது. உண்மையிலே பிஜேபி என்ன சொல்லணும்னா, நீ என்னை எதிர்க்கிற மாதிரி எதிரு, அப்பதான் வந்து திமுக ஓட்டை நீ பிரிக்க முடியும் சொல்லணும் அது. ஆனா அது செய்ய மாட்டேது. இப்போ விஜய் வந்து திமுக எதிர்ப்புல அண்ணா திமுக பிஜேபி ஓட்டை தான் பிரிப்பாரு. திமுக ஓட்டை திமுகவுடைய ஆதரவு ஓட்டை பிரிக்கணும்னு சொன்னா அவர் பிஜேபி எதிர்ப்பை முன்வைக்கணும். அவரும் பயந்துகிட்டு அதிகார மையத்துக்கு வைக்க மாட்டாரு. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு வந்து காய் நகத்தெல்லாம் கிடையாது. அதான் இப்ப பார்த்தோன்னா இப்ப 4 முனை போட்டியை தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் வருங்காலத்தில் இல்லை வெற்றி சீட்டு பார்த்தோன்னா இவங்க ஒரு 30, அவங்க 40 அது மாதிரி பிரிஞ்சு மேபி அப்படி ஒரு சீட் ஆயிடுச்சுன்னா மேபி பிஜேபியோட கூட்டணி வைக்க விஜய் வந்து பெரிய நிறைய இது இருக்குமா? வாய்ப்பு இருக்கும். ஒரு இணை முதல்வர் அது போலலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது துணை முதல்வர் அது போல கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா போகும். அது போல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இருக்காது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னா, கணிசமான சீட்டை இவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்தை விட சீட்டை இவங்க ஜெயிப்பாங்க. சிரஞ்சீவி மாதிரி கிட்டத்தட்ட இவங்க ஜெயிப்பாங்க. அது ஒண்ணுதானே ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட். விஜயகாந்த் ஒண்ணுதான் ஜெயிச்சாரு, அது போல கிடையாது. இவங்க சிரஞ்சீவி மாதிரி ஜெயிப்பாங்க. கணிசமான சீட்டுகள் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையிலே ஒரு 4-5 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. அவன் புறநகர் பகுதிகளில் வேறவங்க வந்து குடியேறி இருக்கிற பகுதிகளில் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அதிமுக விட நிறைய தொகுதியில முன்னுக்கு வராங்க. சென்னையை பொறுத்த கிராமங்கள் எந்த அளவுக்கு வருவாங்க தெரியல. ஆனா நகரஞ்ச அந்த பகுதி நம்ம 50% இருக்கு தொடர். 50% மக்கள் தொகை நகரங்கள்ல இருக்குது. அப்ப நகரஞ்ச அந்த பகுதிகளில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, கணிசமான யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் விஜய்க்கு இருக்காங்க. அது வந்து ஓட்டம் மாதிரி அவர் வெற்றி வாய்ப்பை வந்து ஏற்படுத்துமா தோழர்? பண்ணோம். அதான் சொல்றேன், 15 to 18% கட்டாயம் வரும். வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, மிடில் ஏஜ் பெண்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நான் அதான் சொல்றேன், நகர்ப்புறத்துல இருக்கிற அடிப்படை வர்க்கம் அது பெருமளவு திரள்றாங்க. அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதே போல புறநகரங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் கணிசமான இது வந்து செல்வாக்கு பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ அதையும் கடந்து பார்த்தோன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வருது, தேர்தல் வருது, நிறைய பரபரப்பாக சில கட்சிகள் வேலை பார்க்குது. ஆனால் இந்த நேரம் பார்த்தோன்னா அண்ணாமலை பார்த்தோன்னா இனி வந்து நான் அரசியல் பயணத்தில் வந்து செயல்பட மாட்டேன், நான் என்னோட அப்பாவை பார்க்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்தோன்னா தினகரன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து அரசியல் இந்த மாதிரி போட்டியிடல அப்படின்றாரு. இப்பெல்லாம் இவங்களாம் வந்து ஒதுங்குறாங்களே, இவங்க இது எப்படி தொழில் பார்க்குறீங்க? மேபி தோல்வி கண்டுபிடிக்க பயப்படுறாங்களா? ஆமாம், ஜெயிக்கிறது கஷ்டம். அப்படி நின்று பண்ணுன்னா அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பு நம்ம மேல விழுந்து விமர்சனங்கள் வரும் அப்படின்னு பாக்குறாங்க. அது வந்து சீரியஸ் பிரச்சனை. தினகரனை வந்து கட்டாயப்படுத்தி தான் சேர்த்துருக்குறாங்க. தினகரனுக்கு உடன்பாடு கிடையாது. விஜயோட போனோம் தான் தினகரன் நினைச்சாங்க. உண்மையிலே விஜயோட போயிருந்தா கணிசமான சீட்டுகளை ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா வந்து இவங்க கட்டாயப்படுத்தி இவங்க வந்து இதுல வந்து இணைச்சு வச்சிருக்காங்க. அது வந்து பிரச்சனை.
இப்போ இருக்கிறதுல வந்து காங்கிரஸும் தேமுதிமுகவும் தான் பிரச்சனையா வந்து விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பேசிட்டு இருக்காங்க தேமுதிக. அது இதே போல இவங்களும் கூட இதுல ஒரு செக்ஷன், காங்கிரஸ்ல ஒரு செக்ஷன் கட்டாயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இவங்க சீட்டு பேரம் படிக்கலன்னு சொன்னா அங்க போய் போறதுக்கான நிர்பந்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றாரு. இப்போ எந்த கட்சி வந்தாலும் பண்ணுவாரா இல்லை பர்டிகுலர் ஒரு கட்சி மட்டும் தான் பண்றாரு? இல்ல அவங்க கூட்டணி எல்லாருக்கும் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில். அப்படி ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் ஒரு பங்கோட வந்து ஒரு கட்சி செயல்படுதுன்னா அது கரெக்டான ஒரு ஆட்சியை பண்ண முடியும். சிபிஎம் பண்றாங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்திலயும் பண்ணாங்க, கேரளாலையும் அதான பண்றாங்க. இல்ல காங்கிரஸ் அப்படிதான் பண்றாங்க. காங்கிரஸும் அங்க இதுவும் இடது முன்னணியும் ரெண்டு கூட்டணிகள் தான், தனி கட்சியே கிடையாது. அவங்க கூட்டணி வந்து ஜெயிச்சு கூட்டணி மந்திரி சபை தான் அமையும். சிபிஎம் எல்லாம் கூட்டணி தான் இருக்காங்க. அது பெங்கால்லையும் அப்படி இருந்தாங்க. அப்படி இருக்க முடியும். அப்படிதான் கேட்கறாங்க எல்லாம், எல்லாரும் அப்படிதான் கேட்கறாங்க. ஆமா, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாமே அப்படி அது போல இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதான் இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப கரண்டா இருக்கிற வந்து நிலைப்பாடு மேபி விஜயோட கூட்டணி வைக்க வந்து வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அதான் சொன்னேன், இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இளைய அவசரப்படுற செக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, காங்கிரஸ்ல எப்பவுமே அவசரப்படுவாங்க. அவங்க வந்து அந்த கும்பல் வந்து அதிக சீட்டு கேட்கணும் இல்லையா? ஏன்னா அங்கேயே நிறைய கோஷ்டிங்க இருக்குது. எல்லா கோஷ்டிக்கும் வேற சீட்டு கொடுக்கணும், அது வேற பிரச்சனை அவங்களுக்கு. அப்ப நிறைய சீட்டு கேட்பாங்க. கொடுக்கலன்னா நம்ம போகணுன்றதை கட்டாயப்படுத்துவாங்க. அது இன்னும் கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ராகுலுடைய இது வந்து நகர்வு வந்து அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அந்த நகர்ல தான் அவர் இருக்காரு. ஆனா இவங்களுடைய இது வந்து இப்படி, அதான் ராகுலுடைய பிரச்சனைகள் வேறையா இருக்கு. ராகுலுடைய கருத்து கணக்கு பேசாம ராகுல் தனி கட்சி ஆரம்பிச்சா நல்லது. காங்கிரஸை விட்டுட்டு தனி கட்சி ஆரம்பிச்சா ராகுலுக்கு வந்து செல்வாக்கு தனியா வரும். இளையோர்கள் வருவாங்க, இளையோர்கள் வருவாங்க. இது போல விஜய் பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க. எல்லா மாநிலங்களும் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்ல எல்லாம் கொடுத்து போன முதலைகளை உட்காந்துங்க. இதுதான் தடையா இருக்கு. அது போலதான் தமிழ்நாட்டில் இவனுங்களே தாங்க 5 தடவை எம்எல்ஏ, 6 தடவை எம்எல்ஏ, ஒரே ஆளுங்க தான் காங்கிரஸ்ல. புதுமுகமே பார்க்க முடியுது. ஓகே சார். இப்போ வந்து அரசியலில் வெல்ல முடியும்னா அலைன்ஸ் வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மாதிரி தான் எல்லா கட்சியும் பார்க்குது. ஏன் இப்போ வந்து விஜய் கூட அப்படி தான் பார்க்குறாரு. எங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுறதுங்க வராங்க போகிறாங்க அப்படின்றாரு. ஆனால் சீமான் அவர்கள் அவர் இன்று வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு கட்சியோடும் பார்த்தோன்னா அலைன்ஸ் வைக்காமல் இருக்கிறாரு. நான் வந்து யாரை கூட சேர மாட்டேன், ஏன்னா என்னோட கொள்கைக்கு அவங்க யாரும் சப்போர்ட்டாக இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்றாரு. அவர் எப்படி தொடர் பார்க்குறீங்க? உண்மையாகவே அவருக்கு அரசியல் நின்று ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படி ஒரு எண்ணம் வந்து இருக்கா? இல்லை தொடர், அவருடைய உருவாக்கமே வேற. அப்போ ஈழ போராட்டங்கள் நடந்து ஈழத்தினுடைய அலை வந்து வீசிட்டது. அப்போ வைகோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். வைகோ கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக கருணாநிதி அந்த உளவுத்துறை முன் வச்சு உருவாக்கப்பட்டவர் தான் சீமான். அதுக்கப்புறம் சீமானுக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்னொரு கும்பல் வந்து அவர்கிட்ட வந்து திராவிடத்தை வீழ்த்திட்டு நாம தமிழ் தேசியத்தை வந்து இனவாதத்தை முன்வைக்கிறதுக்கான கருத்தாக்கத்தை அவர்கிட்ட வராங்க. ஜாதியோட சேர்த்து சாதி மூலமா தான் தமிழ் இனம் பார்க்கணும்னு அப்போ இனவாத விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போ திராவிடத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய இந்துத்துவான்றதுக்கு மாறாக திராவிடன்றதுக்கு எதிராக தமிழ் தேசியம் அப்படின்ற ஒன்றை வந்து வைக்க வேண்டிய இதை வந்து அதான் அவர்களுடைய அஜெண்டா, உலகத்துடைய அஜெண்டா. அதான் செஞ்சுனுக்கிறாரு. அதை தெளிவாக செய்ய வேண்டியிருக்கு. அது சார்ந்தவங்களோட கூட்டணிக்கு நாளைக்கு போத்து வாய்ப்பு வரும். ஆனா அது இல்லாம கூட்டணி போனா இந்த அஜெண்டா போயிடும். இந்த தமிழ் தேசிய சக்திகள் திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, திமுகவோட போயிடுவாங்க. அதை உடைக்கணும், அதை உடைச்சி தனியாக நிற்க வைக்கணும். அதுதான் மெயின். அதுக்கு வந்து தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து எம்எல் பார்ட்டியுடைய திட்டத்தினுடைய அறகுறைகள் தான். அவர் கல்வியிலேருந்து எல்லாமே முடக்கங்கள் கூட அங்கே வச்ச, நாங்கள் 80களில் வச்ச முடக்கம் எல்லா ஆசிரியர்களையும் எழுதி போட்ட முழக்கம் தான். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி, தாய்மொழி கல்வி, இது நாங்கள் போட்டது. அதான் அவர் வச்சிட்டு இருக்கிறாரு இப்போ. ஏன்னா அவருக்கு கொள்கை வடிச்சவங்க அங்கேருந்து எடுத்தது அறகுறையா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அறகுறையா அவர் என்ன பேசுதுன்னு தெரியாம சில எம்எல் பார்ட்டியினுடைய சோசியலிச கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அது திட்டன்ட்டு அவர் அதை கூட சேர்த்துக்கிறார். அவ்வளவுதான். இந்த இனவாதத்தோட நீ வந்து வாழலாம், ஆளக்கூடாது, அந்த முதல்வர் கனவு. அதனாலதான் தமிழ் தேசியத்திலோட உறுதி கிடையாது.
நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை கூட உறுதியா வச்சு அதுக்கான சக்தி இது பண்றது கிடையாது. ஆமா, இப்ப கூட சமீபத்தில் வந்து ஆர்எஸ் போய் பாரதியார் வந்து பேசுறாரு, வள்ளுவர் வந்து அவன்ன்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போயிட்டு சமமாக பார்ப்பான் அவன் அப்படின்றாரு. பார்ப்பனர்கள் வந்து சமமா பார்க்கக்கூடிய ஒரு ஆளு, அவனை வந்து நம்ம தப்பா பாக்குறேன் அப்படின்றாரு. இல்ல உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு வந்து விடுதலைக்கு போராடணும்னா இந்தியன்ற சிந்தனை தான் எல்லா மக்கள்கிட்டயும் இருக்குது. அவங்க இந்தியன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிறப்புல சாதியெல்லாம் பிறகு அப்ப இந்தியத்தையும் சாதிய சிந்தனையும் ஒழிக்காம தமிழ் தேசியன்றது வராது. இதை ரெண்டுத்தையும் எதிர்க்காதவன் எவனும் தமிழ் தேசிய விடுதலை உண்மையானவன் கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஒரு சீரியஸா எதிர்க்குது. இது ரெண்டுத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டு இல்லாத எது, அதாவது திராவிடம்ன்றது வந்து அவங்களும் முதலாளிகள் தான், அவங்களும் கார்பரேட் முதலாளிகளுடைய நலனில் தான் இருக்கிறாங்க, அதுலேயும் கார்பரேட் முதலாளிகள் இருக்கிறாங்க, அவங்களும் பண்ணையாளர்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அவங்க மெயின் கிடையாது, டெல்லி தான் மெயின், ஒன்றியம் தான் மெயின். அப்போ ஒன்றியத்தை எதிர்க்காம இங்கே ஒன்றுமே அதிகாரம் இல்லாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து டைவெர்ட் பண்ணுறாங்க. ஒன்று கீழே கிராமங்களில் சாதியத்தை எதிர்க்கணும், இன்னொன்று டெல்லி எதிர்க்கணும். இப்படிதான் தமிழ் தேசத்தை கட்டமைக்க முடியும். ஆனால் இவர் அதுக்கு மாறா கம்ப்ளீட்டாக இது ரெண்டுத்தையும் வந்து எதிர்க்காம ரெண்டுத்தையும் சமரசம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஒரு தவறான ஒரு எதிரியை வந்து காட்டுறாரு. ரெண்டாம் பட்ச எதிரி, முதன்மை எதிரி கிடையாது, தவறான எதிரி கூட கிடையாது, எதிரி தான். ஆனா முதன்மை எதிரி கிடையாது, முதன்மை எதிரி, ரெண்டாம் பட்ச எதிரி. அடிப்படையில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேசலாம். இன்னைக்கு முதன்மை எதிரின்றது டெல்லி தான். டெல்லி தான் யூனியன் இதுல தான், அங்கதான் வந்து இந்திய பெரும் முதலாளிகளும் கார்பரேட் முதலாளிகளுக்கான அதிகாரம் இருக்குது, அங்கிருந்து தான் எல்லாம் செய்யறாங்க. அதை விட்டுட்டு இங்க இருக்கிறத பத்தி பேசுறது விரும்பும். சரி, ஓகே. இப்ப வருங்காலத்துல விஜய் அண்டு சீமான் அவங்களோட கூட்டணி எப்படி தொடரு? மேபி அப்படி வைக்கிறதுக்கு சான்சஸ். ஏன்னா சமீபத்தில் சீமான் கூட பேசினார், இனி வந்து விஜய் வந்து எதிர்க்காதீங்க, அவரை பத்தி பேசாதீங்க, அவரோட கொள்கையை அவர் மட்டும் பேசணும், நமக்கு பல வேலைகள் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசுன்றாரு. இந்த பேச்சு மூலமா விஜயோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ? இல்ல, சொல்ல தெரியல. ஏன்னா என்ன விஷயம் சொன்னா, விஜய் வந்து ஒண்ணு தனியா நிக்கணும், இல்லைன்னா அதிமுக கூட்டணியோட நிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பிஜேபி கூட்டணி நின்னா விஜய் அவுட், விஜய் இந்த கட்சி அவுட். விஜய் தனியா நின்னா விஜய் அடுத்த கட்டம் வளர முடியும். சீமானோட சீமானா அது சீமானா ஏற்கனவே வாங்கின ஓட்டே வாங்க முடியாது. சீமானுடைய ஓட்டுகள், பாமக ஓட்டுகள், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுகள், கணிசமான ஓட்டுகள் எல்லாமே உடைக்கிறாங்க விஜய். பெரும்பாலும் அதிமுக ஓட்டுகள் வந்து உடைப்பாங்க. அது இல்லாமல் பொதுவாக ஓட்டு அந்த மூன்றாவது அணிக்கு, மூன்றாவது ஆளுக்காகவே இருக்கிற ஓட்டு இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காத அந்த ஓட்டு தான் பெரும்பான்மை ஓட்டு கணிசமாகும். அதனால தான் ஒரு 15-18% வரும் அப்படின்றது கரெக்டு தான். அது கூட்டணியை பொறுத்த நாளைக்கு தேமுதிக காங்கிரஸ்லாம் வந்தால் இன்னும் வந்து அது எண்ணிக்கை வந்து அதிகம் கூடும். 25% வந்து தாண்டும். வெற்றி தோல்வி தீர்மானிப்பாங்க, சில இடங்களை ஜெயிச்சிருவாங்க. ஓகே. இப்போ விஜய்க்கு வந்து சின்னம் வந்து ஒதுக்கிறீங்க, அதை எப்படி தொடர்பு பார்க்குறீங்க? எனக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்தோன்னா, ஏன்னா அது அந்த அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க, கம்பத்து மலை ஏறுறது, அது மருத்துவ மலை ஏறுறது. ஸோ அவங்களுக்கு மேபி இதை கேட்டு வாங்கினாங்களோ இல்லை, அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பணும். அதில் இவங்க 3 சின்ன செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு விசில். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்கும் இவ்வளோ சீக்கிரம் புதுசாக ஆரம்பித்த கட்சிக்கு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே சின்ன வந்து ஒதுக்குன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. இதுதான் அப்போ இந்த 4-5 மாதத்துல இந்த கட்சி கொண்டு இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான நேரத்தை நல்லா ஒரு நீண்ட அவகாசத்தை கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த டெல்லி மீட்டிங் வந்து இதை பற்றி தான் பேசியிருந்தாங்களோ தெரியல. புகதர் இப்போ கடைசியாக விஜயோட படம் ஜனநாயகம் வருமா வராது? இல்லை, எந்த பிடியில் இருக்கு? இல்லை, அது வந்து நிறைய மோடி வந்து கொஞ்சம் நெருக்கி பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இதை செஞ்சதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு கருத்து வந்து ஓடிட்டு இருக்குது. ஊடகவியலாளருக்கு மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் ஓடிடுது. நெருக்கடி பண்ணி அது சொல்லி வந்து செஞ்சதா வந்து இது. ஏன்னா மோடி உண்மையிலே ரொம்ப வன்மம் பிடிச்ச ஆள் தான். இந்த கொள்கை எதிரிகளுக்கு எதிரி பேசுறது கூட அந்த பிடிக்காது. அது சின்ன விஷயத்துக்கு கூட அது பண்ணக்கூடிய பயங்கரமான வன்மமான ஆள். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியோட பேசுனது, ராகுல் காந்தியோட இது பண்ணது, அப்புறம் வேணுகோபால் அவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்களோட,
அதெல்லாம் கூட மோடிக்கு வந்து கொஞ்சம் கடுப்பேற்றிருக்க மாதிரி இருக்குது. ஓகே சார். அதனால வந்து நெருக்கினதா சொல்றாங்க. அதனால வந்து ஒரு நெருக்குறாரு. அழுத்தம் அப்ப இருக்கு, இருந்திருக்கு அப்ப அழுத்தம். ஆமா, அழுத்தம் இருக்கு. அதானே சொல்றேன், அழுத்தத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அழுத்தம் இல்லைன்னு சொல்லல, ஆமா அழுத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவங்களா நாமோ அப்படின்ற இருக்குதானே கேட்டா இருக்கு. யாருக்கு? மக்களுக்கு இருக்குன்றாரு. அது அதுக்கப்புறம் ஆனா சொல்றாரு, அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவங்களா நாமோ அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா தன்னிச்சை நிற்கிறது நல்ல விஷயம் தான். பார்ப்போம் தொடர். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா அங்கே பிஜேபி போன்ற ஒரு கட்சி வர்றதை விட இந்த மண்ணில் வந்து உருவான ஒரு கட்சியை வந்து வர்றது நல்ல விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த அரசியலே ஆர்வம் இல்லாத இந்த ஜென்சி அரசியல் பேசுறாங்க, பதில் எதுவும் சொல்றாங்க, அரசியல் கத்துக்கு பாக்குறாங்க. அம்பேத்கர் பெரியார் வந்து பெரும்பாலும் கொண்டு போறது ஒரு வாய்ப்பா இருக்குது. அவங்க கொண்டு போறாங்க. நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, ஊடகங்கள் அவங்க கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை நோக்கி போறாங்க. விஜய் வந்து அதை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான ஆள் அங்க இல்லை. அதான் இப்போ ஆனால் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு காரணம் இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் பேச மாட்டாரு அப்படின்றாங்க. பத்திரிகையாளர் கிட்ட வந்து நிற்க மாட்டேன். இப்போ கூட பார்த்தா சமீபத்தில் என்டிடிவி சேனல் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணலை. ஆனால் கேட்டால் பேட்டி கொடுத்தாருன்றாங்க, பேசுன்றாங்க. மேபி தப்பாக பேசுனாலும் அந்த பேட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ? இல்லை, என்ன காரணம்? அது போல அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, மேல்தட்டு பயங்கரமான ஒரு இது அர்த்தம். அவங்க வந்து எப்பவுமே மக்களை சந்திச்சு அந்த வாழ்ந்ததே கிடையாது. அவங்க ஒரு கற்பனையில ஒரு முழுக்க அதிகார திமிர்ல தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எலைட்டு பசங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது மோசமா வந்து ஒரு இதுவா இருப்பாங்க, அரகண்டா இருப்பாங்க, யாரையும் மதிக்காத அந்த தன்மை, அந்த ஒரு பேஸ் அவங்ககிட்ட ஒரு பண்ணையார் மாதிரி தான் அப்படியே வந்து எதுவும் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் இருக்குதுன்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அது நிறைய அடிபட வேண்டியிருக்கு. அடிபட்டு தான் அது வந்து குட்டி மக்கள் குட்டுவாங்க. மக்கள் குட்டுவாங்க, வேற ஒரு செக்ஷன் கொட்டுவாங்க. இளையோர்கள் வந்து அவங்கள வந்து தூக்கி வச்சா கூட வேற செக்ஷன் அவங்கள கொட்டுவாங்க. அது வந்து கொட்டி புரிய வைப்பாங்க. அது வரலாறு புரிய வைக்க எப்பவுமே அது வந்து அந்த ஒரு திமிரோட தான் இருக்கிறாங்க விஜய் இருக்கா. ஆமா, ஏன்னா பெரிய முதலாளிகள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க முதலாளி விட்டு பசங்க இருக்காங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படியே ஒரு திமிரு, யாரையும் மதிக்காத ஒரு இது. அது ஏன்னா அவங்க வாழ்க்கையே அப்படிதான். கண்டிப்பா தொடர் சார், கண்டிப்பா பார்ப்போம் அடுத்த கட்டமா என்னென்ன நடக்குதுன்றது. நம்ம தொடர்ந்து இதை பத்தி நம்ம ஆலோசிப்போம் தொடர். நன்றி தொடர், ஒரு நேரம் ஒதுக்கி பேசுறதுக்கு.